திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அந்த பேசின அந்த பேச்சை முழுமையாக திரு நாஞ்சில் சம்பத் ஏற்கிறாரா? ஏற்கிறேன். என் வாயில நல்லா வருங்கிறார. அப்படி ஒரு முதலமைச்சர் பேசலாமா? தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நாங்க கவர்ச்சியால வந்துட்டோம்னு சொல்றாங்க. நான் என்ன கவர்ச்சி நாங்க என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஆராசா, நீங்க அவருடைய பேட்டியை கூட பார்த்தீங்க, ரொம்ப கடுமையான ராசா தான் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கணும்னு அவருக்கு ஒரு ஆவல் இருக்கு. அதுக்கு திமுகவிலே சில பேர் தயாராயிட்டாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலர் கற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறார் வள்ளுவர். இவன் உலகத்தோடய ஒட்டல. திமுக உடன்பிறப்போடு கூட ஒட்டாதவன் உலகத்தோட எப்படி ஒட்டுவான்? நன்றி மறந்தது என்று இவர்கள் காங்கிரஸை சொல்கிறார்கள். ஆனால் நன்றி மறந்தது திமுக என்பதற்கு 1000 உதாரணம் இருக்கு. திமுகவினுடைய முதுகில் குத்தி விட்டார்னு யார் சொல்றார்? நாடாள பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு தெரியவில்லை திமுகவுக்கு முதுகே கிடையாது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை செயலர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை நிறைவு பண்ண போறாங்க. நம்பிக்கை அளிக்கிற அளவுல இருக்குதா? மக்களுடைய நம்பிக்கையை பெற்று விட்டீர்களா நீங்க? நாங்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் எங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்களான்னு தெரியவில்லை. நாங்கள் இப்போது நிகழ்த்தி இருப்பது இமாலய சாதனை. நேற்றைக்கு கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார். 5 வருஷ திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததில்லை. ஒட்டுமொத்தமா அது மாதிரியான ஒரு கூட்டம் ஒப்பந்தம் நடந்ததே இல்லை. ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த ஃபண்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு அறிவிச்சிட்டார். கமிஷன் தேவையில்லைன்ட்டார். தரமாக இருக்க வேண்டும் சாலைகள். ஆமா, தரம் தான் முக்கியம். நெடுஞ்சாலையில 10 விதமான ஊழல் கடந்த ஆட்சியில் நடைபெற்று. அதை யார் என்னிடத்தில் சொன்னார்னா, இந்தியாவினுடைய அந்த துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி சொன்னார். இந்த 10 விதமான ஊழலை தடுத்து நிர்வாகத்தை நீங்கள் முன்னெடுத்தால் 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் சாலை பராமரிப்புக்கு தருகிறேன்னு அறிவிச்சிருக்காரு. இந்த ஆட்சிக்கு போக்குக்கு இது ஒரு அடையாளம். ஆமா, 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு 13 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்கிட்ட சொல்றார், ஹார்ட் டிஸ்க் களவு போயிருக்கிறது. அது நீ பொறுப்புக்கு வந்த பிறகுதான் அது நடந்திருக்கு. என்னது களவு போனது? ஆமா, அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அவரை கைது செய்திருக்கோம். அப்ப ஊழல் மயமாகத்தான் அந்த துறை இருந்திருக்கிறது. இன்றைக்கு அதை வேறறுக்க வேண்டிய நடவடிக்கையை துணிந்து இந்த அரசு எடுக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு செவி நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல, இந்த மதுபாட்டில் 10 ரூபாய் வாங்குற விவகாரத்தை இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு வாங்கவில்லைன்னு சொல்லி டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் இன்னைக்கு செவி தருகிறார். 717 கடைகள், வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் தளபதி விஜய் உத்தரவிட்டு அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஒரு கான்ஸ்பிரன்சியான வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை தருகிறேன் என்று சொன்ன தளபதி விஜய் அந்த நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதில், உத்தரவாதம் தருவதில் மிகுந்த கண்காணிப்போடு இயங்கி வருகிறார் என்பது இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. இன்னொன்று, நீங்கள் சென்னையில் இருக்கிற உங்களுக்கு அது இது தெரியாது. வண்டல் மண்ணை விருப்பப்பட்ட விவசாயிகள் தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டு போகலாம், கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. உத்தரவு. இன்றைக்கு இந்த குலாலர் சமூகம் பானைகள் வனைகிற அந்த தொழிலை செய்கிறவர்கள் அடைந்திருக்கிற மகிழ்ச்சிக்கு இல்லை. அது மாதிரி கிராமத்தில் விவசாயிகளுக்கு இந்த மண் உரமாக கூட பயன்படும். இன்றைக்கு விவசாயிகள் எடுத்துக்கொண்டு போக முன்னாடி ஒரு திமுக நிர்வாகி இல்லைன்னா ஒரு அண்ணா திமுக நிர்வாகி இருப்பான், அதில் கப்பம் வாங்குவது. இன்னைக்கு இலவசமாக எடுத்து செல்லலாம். இந்த எங்க ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வருகிற அறிவிப்பு மக்களை மிகப்பெரிய அளவில் வரவேற்க தகுந்த அளவில் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இதை சரியாக வெளிப்படுத்தவில்லை ஊடகங்களும், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள். என்னுடைய கவலை. இல்லை, நீங்க சொல்றீங்க அதே காட்சி ஊடகங்களையும் அச்சு ஊடகங்களையும் தான் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான செய்திகளை நம்ம தினமும் அதைத்தான் சொல்றாங்க. அப்ப குறை சொல்ல வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். நடக்காததை நீங்க சொன்னா இல்ல, நடக்காத சொன்னா அச்சு ஊடகம் ஒரு டார்கெட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நடக்கிற விஷயம் இல்ல, கேளுங்க, பாலியல் சம்பந்தமா விஷயங்கள், கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு, தொடருது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு ஒரு திருக்குறள். குணமும் இருக்கும், குறையும் இருக்கும். சரி, இதுல எது அதிகமாக இருக்கோ அதை பின்பற்ற வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க நான் இந்த குற்றச்சாட்டை நாஞ்சில் சம்பந்த மறுக்கல. அது கடந்த ஆட்சியினுடைய எச்சம், கடந்த ஆட்சியினுடைய மிச்சம், கடந்த ஆட்சியினுடைய சொச்சம். நேற்று தான் டிஜிபி பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் தந்திருக்கிற முதல் செய்தியே இந்த பாலியல் அத்துமீறலுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும் நேற்றைக்கு தான் சொல்லியிருக்கிறார். சரி, அதனால ஒரு தீவிரமான நடவடிக்கை, அதிரடிப்படை, சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்க போறார். அது தொடங்கியதற்கு பிறகு நடவடிக்கைகள் துரிதமாக இருக்கும். இதை வேரோடு சாய்ப்பதில் இந்த ஆட்சி வெற்றி பெறும் என்பதை உங்களுக்கு இல்ல, திமுக தலைமைக்கு நாஞ்சில் சம்பத் அடக்கத்தோடு தெரிவித்துக் ஒரு உறுதி. ஆனா ஏன் அது தாமதமாகுது? அந்த அதிரடிப்படை தொடங்குறதுல போறதுல தான் அது ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாங்க, அப்புறம் தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நிர்வாகத்துல என்ன முடிவுன்னு தெரியாது. அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, இது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோ அவருக்காவது கேட்கணும், என்கிட்ட கேட்காது. அது செய்தியா வருது இல்ல, இது ஏதோ செய்தியா வருது, அதுல ஏதாவது நிர்வாக காரணம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் எது நிறை அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து பார்க்கணும் அப்படி. சரி, அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். இவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அந்த பேசின அந்த பேச்சை முழுமையாக திரு நாஞ்சில் சம்பத் ஏற்கிறாரா? கேட்காம இருந்திருக்கு. ஏற்கிறேன். ஏன் அதில் என்ன குறை? ஏன் வாயில நல்லா வருங்கிறார? அப்படி ஒரு முதலமைச்சர் பேசலாமா? வந்துரும்ங்கிறாரு. அது ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய இது அவர்கிட்ட அவ்வளவு நெஞ்சில அவ்வளவு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை வெளிப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை, தயங்குகிறார். அது ஒரு நாகரிகத்தின் அடையாளம். இது இந்த வாயில வருதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க அதான் சார், ஒரு மனிதனுடைய இயல்பு. இப்போ ஒரு மனிதனா, சாதாரண மனிதனா நம்ம அவரை பார்க்கல. இப்போ நீங்க ஒரு பிரச்சாரத்துல போகக்கூடிய ஒரு பிரச்சாரகராகவோ அல்லது ஒரு கட்சியில் உள்ள ஒரு மூத்த பொறுப்புல இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய ஒரு சாதாரண மேடை பேச்சா பார்க்கலாம். அவர் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எனக்கு வாயில வந்துரும்னு சொல்றது அவர் சொல்லல என்பது அவருடைய பண்பை காட்டுகிறது. ஆனால் எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு அவர் விடுத்துற எச்சரிக்கையாகவும் இதை நீங்கள் கருத வேண்டும். அப்போ இது உள்ள ஒன்றும் தவறு இல்லைங்கிறீங்க? தவறு இல்லை. அதே கூட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நாங்கள் கவர்ச்சியால் வந்துட்டோம்னு சொல்றாங்க, எனக்கு கவர்ச்சி நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு.
அவன் அப்படி ஒரு குற்றச்சாட்டை மேம்போக்கா வைக்கிறாங்க, திரை கவர்ச்சினால வந்ததுன்னு. பட் அவர் அந்த அர்த்தத்துல பொருள்பட சொல்லல. இப்ப நாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அது பெண்கள் பெண் கவர்ச்சி அதோட ஒப்பிட்டு அதை நிறுத்துற மாதிரிலாம் தெரியுது இந்த சொல்ல. இல்லை இல்லை, அப்படி எந்த இது கவர்ச்சி இங்க கிடையாது. இனி ஒண்ணு கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் அந்த பொருள்பட அவர் பேச்சுல தானே அந்த அர்த்தம் புரியுது. அது ஒண்ணு. இப்ப இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அவர்களுடைய கேள்விக்கு விடையாக தெரிந்தார் விஜய். சரி, அதான் வெற்றி. ஜென்சி தலைமுறை சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதைத்தான் அண்ணா ஸ்டாலின் குறைவிட்டுக் கொள்கிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், அதை பயன்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா? யாராவது தடை போட்டார்களா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலர் கற்றும் கல்லார் அறிவிலாதார். நாஞ்சில் சம்பத்துக்கு இந்த போனை சைலண்ட்ல மூடு கூட வைக்க எனக்கு தெரியாது. நான் இந்த தம்பிக்கு உதவியை நாடுறேன். நான் என்ன கேட்கிறேன், நான் இந்த போனே தேவையில்லைன்னு கருதி இருந்தவன். இந்த சின்ன போன் பட்டன் போனே போதும்னு முடிவெடுத்திருந்தவன். நான் வந்து திரை உலகத்துல கால் வச்சு ஒரு படத்துல நடித்ததற்கு பிறகு என்னுடைய மகள் மதிவதினி நீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி தந்தான். நான் இதை அங்கீகரிச்சுக்கிட்டேன். ஏன்னா காலம் போடுகிற கோலத்தை ஏற்ப நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலர் கற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறார் வள்ளுவர். இவன் உலகத்தோடய ஒட்டல. திமுக உடன்பிறப்போடு கூட ஒட்டாதவன் உலகத்தோட எப்படி ஒட்டுவான்? இது நாங்க பயன்படுத்திட்டோம்னு சொன்னா இது எங்களுக்கு மட்டும் இருக்கிற வாய்ப்புல எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்துகிற நிலைமையில் அந்த கட்சியினுடைய இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் இல்லை. அவர்களுடைய சோர்வும் அவர்களுடைய கவலையும் தான் திமுகவை வீழ்த்தி. இப்ப நான் வந்து தெளிவாக இப்ப நீங்க எதுவுமே இல்லைங்கிறீங்க. அப்படி ஒரு அவர் பேச்சு ரொம்ப நியாயமாக மிக சரியா இருந்துச்சுன்னா ஆராசா உடனடியாக மறுநாள் செய்தியாளர் சந்திச்சு அவருடைய வேர்ட் பை வேர்டா வந்து முதலமைச்சர் பேசின விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி ஆராசா நீங்க அவருடைய பேட்டியை கூட பார்த்துருக்கீங்க. ரொம்ப கடுமையான இல்ல ராசா தான் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கணும்னு அவருக்கு ஒரு ஆவல் இருக்கு. ஆராசாவுக்கு திமுக தலைவர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு திமுகவிலே சில பேர் தயாராயிட்டாங்க, அந்த இடத்துக்கு ராஜாவை கொண்டு வரணும். இது புதுசா நீங்க சொல்றது உங்களுக்கு புதுசா தெரியும். அங்க ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. அதனால ராஜா ஆட்சிக்கு வந்து ஒரு திங்கள் கூட ஆகாத ஒரு தலைவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைப்பது, அந்த இடத்தை நோக்கி பயணிப்பதற்கு இதை எங்கள் விஜயை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் திடீர்னு வந்து சொல்லல சார், பர்பஸா வந்து ஒரு பேட்டி கொடுக்காருன்னா பரவாயில்ல. திருச்சியில திரு விஜய் பேசினதற்கு திமுக சார்பில் அவர் பதிலடி கொடுக்குறாரு. இதுல அவருக்கு என்ன உள்நோக்கம் இருந்துரும்? திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பதில் சொல்லிப்பாரு. அவர் நோக்கம் தான் பெரிய ஆளாகணுங்கிறது, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முதல் முறையா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவையுடைய இடம் வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாச்சு. முதலாக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தாரை வார்த்து விட்டது. இது ஒரு சரியான முடிவல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தாரை வார்த்ததுன்னு சொல்றது திரும்ப பெறணும். நாங்க கொடுத்துருக்கோம். எங்கள் தோழமையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். எங்கள் தோழமையை நாங்கள் இன்னும் வலிமையாக உறுதி செய்து கொள்கிறோம். நீங்க ஏற்கனவே அவங்கள உள்ள அரவணைச்சிட்டீங்க. ஏற்கனவே 2 அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க. 5 பேர் வெற்றி பெற்று 2 பேருக்கு அமைச்சரவை. ஆமா, இன்னைக்கு அந்த இடம் காலியாகிறதுன்னு சொன்னா தேசிய அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு 4 கால் பாய்ச்சல்ல காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது. ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு அறைகூவல் விடுகிற இடத்துல இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். அவரோடு எங்கள் தலைவர் விஜய்க்கு இருக்கிற
அந்த இணக்கமான உறவை வலுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, இனி வருகிற தேர்தல் காலங்களில் காங்கிரஸ் தாவேகா உறவை வலிமையாக்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. சரி, அந்த கடமைக்கு அவர் தந்திருக்கிற கொடைதான் இந்த நாடாளுமன்ற மேலவை. நான் அதான் இருக்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். முதல் முறையா இப்போ வந்து திமுக வந்து தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அல்லது வரப்போகுது. அதை நம்ம அதுல ஒரு இடத்த வந்து முன்னாடி திமுக கொடுக்குறோம் அப்படிங்கிற வேற. இந்த கட்சி முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்கு. முதல் வாய்ப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது கூட அதுவா வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு திறப்பு வருகின்ற பொழுது அந்த திறப்பை தமிழக வெற்றி கழகத்திற்கு உழைத்த தங்களுடைய நிர்வாகிகளுக்கு கொடுக்கறது முறையா இருக்குமா, இல்லது தோழமைங்கிற பேர்ல காங்கிரஸ் கொடுக்கறது சரியா இருக்குமான்னு? இல்லை, இதுல வந்து அரசியல். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததுல ஒரு மிகப்பெரிய அரசியலை எங்கள் தலைவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு திமுக தினம் தினம் தேள் கொட்டுவதை போல எங்களை கொட்டுகிறது. சரி, காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனங்களை செய்கிறது. ஏன்னா காங்கிரஸை பயன்படுத்தி இந்த நாட்டில் பலன் பெற்ற ஒரே கட்சி திமுக தான். ஆனால் நன்றி மறந்தது என்று இவர்கள் காங்கிரஸை சொல்கிறார்கள். ஆனால் நன்றி மறந்தது திமுக என்பதற்கு 1000 உதாரணம் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் இந்த முடிவை துணிச்சலாக எடுத்தது. ஏன்னா நித்தியத்தை இழந்து நாங்கள் நின்ற நேரம், ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாத நேரம். அதை தாண்டி ஒரு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஒரு ஈனத்தனமான செயலில் இறங்கிய நேரம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலர் பேபியில தொடர்பு கொண்டு உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைக்க கொடுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் தன்னுடைய உயரத்தை மறந்து பேரம் பேசிய நேரம். இவ்வளவு சதியை தாண்டித்தான் இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதற்கு அகரம் எழுதியது காங்கிரஸ். அந்த அகரம் எழுதிய காங்கிரஸிற்கு இன்றைக்கு சிகரத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் தலைவர் விஜய். அதாவது நல்ல விஷயம் தான், வந்து மறுக்கலை. இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய உரிமைன்னு கூட யாருக்கு கொடுக்கணுங்கிறது முடிவு பண்றது வந்து கட்சி தலைவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவினை வைத்துக் கொள்வோமே. பொதுவான பார்வை என்னவா இருக்கு, விமர்சகருடைய பார்வை அல்லது தொடர்ந்து அரசியலில் கவனித்துக் கொண்டிருக்கூடிய பார்வை என்ன இருக்குது, அந்த கட்சியை தன்னுடைய கட்சியை வந்து கட்சிக்காக உழைத்தவர்களை வந்து திரு விஜய் வந்து மறக்கக்கூடிய ஒரு சூழல் தெரியுது. முதலமைச்சர் ஆன பிறகு திரு நாஞ்சில் சம்பத் இருக்கிறார். நாஞ்சில் சம்பத் வந்து தமிழ்நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வந்து திரு நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்கக்கூடாதா? நாஞ்சில் சம்பத் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ நிர்வாகிகள் வந்து தமிழக செய்தியை கட்டி விட்டுட்டாங்க கொஞ்சம் பேர். சரி, நான் என்ன சொல்றேன், ஜூன் மாசம் இன்னும் நிறைய வருது. 6 இடங்கள் காலியாகும். சரி, அப்பொழுது தாவேகாவுக்கு உள்ள இதை தலைவர் கொடுப்பார். இதுல ஒண்ணு இல்லை. இன்னைக்கு இதனால திமுக கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது. திமுகவுடைய கோபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுது பிஜேபிக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது. பிஜேபி திமுகவோடு நெருங்குகிறது. திமுகவினுடைய முதுகில் குத்தி விட்டார்னு யார் சொல்றார்? நாடாளுமன்ற பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு தெரியவில்லை திமுகவுக்கு முதுகே கிடையாதுன்னு. அதனால ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது வர்ற நாட்கள்ல. அதற்கு அச்சாரம் போட்டிருக்கிறார் ஒரு பெரிய ராஜதந்திரி என்பதை என் தலைவர் இதன் மூலம் நிரூபித்திருக்கார். இப்போ கூட்டத்தில் கூட அவன் கலந்துக்கல. இந்தியா கூட்டணியில வந்து நான் என்ன கேட்கிறேன், திரவியம், காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஆதரவு தந்து விட்டது. சரி, அதை நாங்கள் வரவு வைத்துக் கொண்டோம். உடனடியாக நாம் ஒரு கற்றறிந்த பெருமாட்டி கனிமொழி என்று நான் கருதுகிறேன். தலைவர் கலைஞருடைய ஒரு இலக்கிய வாரிசு என்று நான் அவர்களை ஒப்புக்கொண்டவன். கவிதாயினி கனிமொழி உடனடியாக ஓம் பிர்லாவிற்கு கடிதம் எழுதுகிறார். நாடாளுமன்றத்தில் எங்கள் இருக்கையை காங்கிரஸ் கட்சி இருக்கையோடு ஒட்டுகிற வகையில் அமைத்து விடாதீர்கள், மாற்றித்தாருங்கள்னு கேட்கிறாருன்னா இந்த தீண்டாமைக்கு என்ன பெயர்? கனிமொழி ரொம்ப யோசிக்கணும். இது ஒரு பெரிய நவீன தீண்டாமை. காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல திமுக உறுப்பினர்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கிறது என்ன தீண்டாமை இது?
இது சொல்லாம கொள்ளாம ஒரு நன்றி தெரிவிக்க கூட போகாம சொல்லாம வர்றது அது எந்த வகையில சேரும்னு அவங்க என்னது இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்து கொண்டு திமுக கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வெற்றியும் பெற்றுக்கொண்டு திமுக தலைவர் பிரச்சாரத்தில் இந்த 5 இடம் கிடைச்சு எங்க கூட்டணியில காங்கிரஸ் இருந்திருந்தா இன்னைக்கு 25 இடம் கிடைச்சிருக்காது. அது நடக்காத பேசி என்ன செய்ய சார் இப்ப கிடைச்சது இந்த 5 இடம் எப்படி கிடைத்ததுன்னா இந்த கிடைத்த இடங்களுக்கு காரணமாக இருந்தது முதன்மை காரணமா இருந்தது திமுக அப்படிங்கறதுல நீங்க கிடையாது சரி ஏதோ ஒரு பங்கு கூட இல்லையான்னு கேக்குறேன். காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு திமுகவின் காங்கிரசினுடைய வெற்றிக்கு திமுகவினுடைய பங்களிப்பு இல்ல, திமுகவினுடைய வெற்றிக்கு காங்கிரசினுடைய பங்களிப்பு. இது எல்லாரும் சொல்றதானே சார், நீங்க உங்களால் நானா எங்களால் நானா கூட்டணியை பொறுத்தளவு அப்படித்தானே, அவங்க ஓட்டு இவங்களுக்கு இவங்க ஓட்டு. வெள்ளியூர் தொகுதியில வெற்றி பெற்றார் ராஜேஷ்குமார்னா அவருடைய செல்வாக்கு, அந்த தொகுதியில் அவர் ஆற்றிய பணி, அவர் செய்த தொண்டு, அந்த மக்கள் அவருக்கு நன்றியோடு இருந்தார்கள் என்பதற்கு அது அடையாளம். கிள்ளியூர் தொகுதியில திமுக இருக்கான இருக்கு, திமுக திமுகவுக்கே உழைக்கலையே, அவங்க எங்களுக்கு எப்படி உழைப்பாங்க? காங்கிரஸுக்கு எப்படி உழைப்பாங்க? திமுகவுக்கே உழைக்கலையே சார், அவங்க எப்படி காங்கிரஸுக்கு உழைப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கனிமொழி நீ உங்க வழிக்கே வந்துடும், நீ அவன் உழைக்கல ஒன்றும் செய்யல காங்கிரஸால தான் திமுக பலன்னு எல்லாமே ஏற்றுக்கொள்வோம். ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டணியில இருந்து நம்ம பணியாற்றி இருக்கிறோம். தேர்தல் முடிந்துருது, முடிஞ்சோன்னு சில இடங்களை பெற்றிருக்கிறோம் போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் போய் அவரை பார்க்குறாங்க. வழக்கமாக தான் நடக்கும், இடதுசாரிகள் போய் சந்திக்கிறாங்க, விசிக போய் சந்திக்கிறது, ஐயுஎம்எல்ல போய் சந்திக்கிறாங்க, தோற்ற திமுக கூடியவங்களாம் போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சரி, அதை அவங்க கட்சின்னு வச்சுப்போம். மற்ற கூட்டணியுடைய எல்லாருமே போய், இஸ்லாமிய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே போய் அவரை போய் பார்க்குறாங்க. பார்க்கின்ற பொழுது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மரபாக போய் அவர் போய் ஒரு நன்றி சொல்றதுல காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? அதை தான் திரு உதயநிதி அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் கூட சொல்றாரு, இவர்கள் நன்றி மறந்தவர்கள் காங்கிரஸ்காரர், இவரோட நம்ம இவங்களுடைய இந்த சேலை மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. மறக்காம நீங்க வருகிற காலத்துல மறக்காம இருப்பீங்களா? ஆஃப்டர் எமர்ஜென்சி காலத்தில் என்ன நடந்தது? அதற்கு பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு? அதெல்லாம் மறந்துடுவாங்க. உதயநிதிக்கெல்லாம் அதை பேசுவதுக்கே தகுதி இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவினுடைய தட்பவெட்ப அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல வடபுலத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார், தென்புலத்தில் எங்கள் தலைவர் விஜய் இருக்கிறார். திமுக நேற்று வகித்த பாத்திரத்தை இன்றைக்கு தாவேகா இன்றைக்கு அந்த பாத்திரத்தை வகிக்கிறது. இந்திய துணைக்கண்டத்து அரசியல்ல இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக எங்கள் தலைவர் இன்றைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். மகாபாரத குருஷேத்திரத்தில் பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதை போல இந்த செயல் செய்ததன் மூலம் எங்கள் தலைவர் இந்திய அரசியல தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருக்கார். ஸோ இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வந்துருச்சு. ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா போகுது. இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்க போகல, காங்கிரஸ் கூட்டணிக்கு கூட நாங்க போறோம். இல்ல, அவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இன்னைக்கு அவங்க நேற்றைக்கு கூட்டம் போட்டு பேசுறாங்க. இது அந்த கூட்டத்துல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம், காங்கிரஸ் கலந்து கொள்ளுகிற கூட்டத்துல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம்னா கனிமொழி ஒரு தீண்டாமை கடைபிடித்தால் இவர்களும் ஒரு தீண்டாமை கடைபிடிக்கிறார். தப்பு அவங்க மேலதான், அவங்க மேல. தாவேக்கை விட காங்கிரஸ் நீங்க போற்றி புகழுகிற மாதிரி தெரியுது. இல்லை, எனக்கு காங்கிரஸ் கட்சி மேல ஒரு மரியாதை. என்ன காரணம்னா இன்றைக்கு இருக்கிற இந்தியா அவர்கள் சிருஷ்டித்தது, இதுல மோடிக்கெல்லாம் பங்கு கிடையாது. உங்களுக்கு இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தது காங்கிரஸ். ஒரு 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தவர் நேரு. ஒரு பிரபலமான செல்வ செழிப்புள்ள ஒரு வசந்தமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த குடும்பம் இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஆனந்த பவனத்தை அள்ளி கொடுத்தது. இதை தாண்டி தேசிய அளவில் காங்கிரஸ் ஒரு கடந்த காலங்களில் தோல்வியை பெற்றாலும் இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக ஒரு மதச்சார்மைக்கு முகமாக
ஒரு கட்சி இருக்கிறது என்றால் காங்கிரஸ் தான் இருக்கிறது. அதை சரியான வகையில பிரச்சாரம் செய்தல தமிழ்நாடு காங்கிரஸ் தோற்றுவிட்டது. இனி என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன இவ்வளவு பெரிய காங்கிரஸ் தான் இலங்கை தமிழர் விவகாரத்துல பாரபட்சமாக நடந்து கொண்டது. அதை எதிர்த்து திரு நாஞ்சில் சம்பத்தும் நிறைய பேசியிருக்கிறாங்க. கடுமையா பேசினேன், சாதாரண பேச்சு இல்ல. அதான் நான் சொல்றேன். ஆமா, கடுமையாக பேசினேன். இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரசினுடைய வெளியுறவு கொள்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு அவர்கள் வந்து விட்டார். அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்ததை வைத்துக்கொண்டே அரசியல் செய்ய முடியாது. வருகிற காலத்துக்கு ஏற்ப அரசியலை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த முதிர்ச்சியும் பக்குவமும், இன்னும் சொல்லப்போனா துணிச்சலும், அமானுஷ்யமான துணிச்சலும் ராகுல் காந்திக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று அதே போன்று திரு துரை வைகோ அவர்கள் தாவேக்கவை ரொம்ப நெருங்குற மாதிரி தெரியுது. அவங்க இந்த மாசத்துல ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அதுல வந்து திமுக நிர்வாக குழு கூட்டம், அதுல திமுக கூட்டணியில் தொடரதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகள் எடுக்க போறதா அவர் வெளிப்படையாக சொல்றாரு. இன்னும் போனா இந்த சின்னத்துல போட்டிடுறது குறித்து கூட அவர் ரொம்ப வருத்தங்களை பதிவு பண்றாரு. உதயசூரியன் சின்னத்தெல்லாம் போட்டிடுறேன்னு சொல்லி திமுக எங்களை வற்புறுத்துச்சு அப்படின்னு திரு வைகோ அவர்களும் அந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ தாவேக்கவை நோக்கி மதிமுக வருவது உறுதியாயிருச்சு. நம்ம இல்லை, தாவேக்காவுக்கு மதிமுக வருகிறது என்றால் தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் நிலையில நாஞ்சில் சம்பத் வரவேற்கிறார். ஆனா இன்னைக்கு அவர்கள் எடுத்த முடிவு நன்றி கொள்ளுகிற செயல். துரதிருஷ்டவசமானது என்று துரை வைகோ பேசி இருப்பது ஒரு அரசியல் அநாகரிகம். இல்ல ஒரு கட்சியை சார்ந்தவர் எங்க கட்சி சின்னத்துல போட்டிட்டு சொல்றதுங்கிற அடிப்படையில் அந்த வார்த்தை வரும். சட்டமன்ற தேர்தலில் ஏன் நீங்க உங்க கட்சி சின்னத்துல நிக்கல? அதைத்தான் சொல்றாரு. அதை நாடாளுமன்ற தேர்தலில் உனக்கு உங்க கட்சி சின்னத்துல நிக்க முடிஞ்சது, சட்டமன்ற தேர்தல் ஏன் நிக்க முடியல? அது ஒரே இடம் சார், அதுவுமே கொடுக்கலையே. முதல்ல இவர் தான் வற்புறுத்தி அதான் அப்ப கட்சி சின்னத்துல நிக்க முடிஞ்சது இல்ல, இப்ப ஏன் நிக்கல? நான் என்ன கேட்கிறேன், கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே வைகோ தோற்று போனாருங்க. போன தடவை 6 இடம் கொடுத்த திமுக இப்ப ஏன் 4 இடத்துல நின்றது? மதிமுக மட்டும் இல்லையே, இடதுசாரிகளுக்கும் இடம் குறைஞ்சிருக்குது, விசிகாவுக்கும் இடம் குறைஞ்சிருக்குது. மதிமுக மட்டும் தோக்கலையே, எல்லாருமே இவரை பயன்படுத்தித்தான் அவர்களுக்கான இடத்தை குறைத்தார்கள். வைகோவுக்கே நான் இதுதான் கொடுத்திருக்கேன், ஏன் வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. அவர்கள் கூடுதலாக கொடுத்ததுங்கிறது காங்கிரஸை தவிர யாருக்குமே கூடுதலா கொடுக்கல. அதைத்தான் சொல்றேன். புதிதாக தேமுதிக கட்சிகளுக்கும் இடத்தை மதசார்பற்ற சக்திகளுக்கு கூட்டணியில இடத்தை குறைத்ததற்கு காரணமே வைகோ. வைகோ அதுக்கு பலியானது தான். இன்னைக்கு இதை துரதிருஷ்டவசமானது என்று துரை வைகோ சொல்லுவது அநாகரிகத்தின் அடையாளம், நன்றி மறந்த செயல். இதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள், அதை காலம் தீர்மானிக்கும். ஆனாலும் கூட தாவேக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா நீங்க அதை நான் வரவேற்கணும். நான் கட்சிக்காரன். ஏன்னா நேர போய் திருச்சிக்கு வர்றாரு, அவரு வர்றது நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம், அது ஒரு அரசு விழா கூட இல்லை. துரை வைகோ அவரை போய் சந்திச்சு கோரிக்கை வரவேற்கிறாரு, கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. எந்த எட்ஜுக்கும் போவார் துரை வைகோ. எல்லா அநியாயத்துக்கும் அவர் சாமரம் வீசுவார். அது அந்த கட்சி தொண்டர், அதான் கட்சி கலைஞ்சு போச்சு. இன்னைக்கு தென் சென்னை மாவட்ட மதிமுக செயலாளர் தம்பி கழகக்குமார் வைகோ பக்கத்துல பக்கபலமா இருப்பான், பீமன் மாதிரி நிற்பான். எத்தனை வருஷம் 36 வருஷம் நின்னவன். நான் கட்சியில் இருந்து என்னை நிராகரித்த காலகட்டத்தில் நான் குற்றாலத்துக்கு ஒரு தென்காசிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த பொழுது, நான் குற்றாலத்தில் செங்கோட்டையில் பார்டர் ஹோட்டலில் சாப்பிட போகும் பொழுது குற்றாலத்துக்கு குளிக்க வந்த தம்பி கழகக்குமார் என்னை பார்த்து ஏங்கி அழுதான். ஒன்று நான் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு குலுங்கி அழுதான். அழாதடா, போடா வேலை பாருடான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த தம்பி இன்னைக்கு தாவேக்காவில் தென் சென்னை மாவட்ட மதிமுகவும் கலைச்சிட்டு வந்துட்டான். பூந்தமல்லியில் இருக்கிற கந்தன் நகர்மன்ற தலைவராக இருந்தவன், நகர செயலர் இருந்தவன், பூந்தமல்லி தொகுதியில் இருக்கிற எல்லாரையும் கரைச்சிட்டு வந்துட்டான். ஈரோடு மாவட்டத்துல மதிமுகவை மண்ணு போட்டு மூடியாச்சு. இல்ல அவர் சேரது இல்ல, இயல்பாவே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னும் வர்றாங்க.
நான் நேற்றே பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அவர்களை கோட்டையில சந்தித்து இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறார்கள். நீங்க ஒரு டேட்டை ஒதுக்கி தாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு டேட்டுக்காக தான் நான் காத்திருக்கேன். அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆமா ஆமா. ஸோ நிறைவாக, ஸோ இந்த நம்ம தொடக்கத்தில் பேசின விஷயம்தான் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. இவர்கள் யாருமே அனுபவமற்றவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த விதமான ஒரு அமைச்சரவையாக இருக்கணும், இந்த அமைச்சரவை ஒரு அனுபவமற்ற ஒரு அமைச்சரவையாக இருக்கிறது. எம்எல்ஏக்கள் இப்படி இருக்கிறாங்க. இவங்க எப்படி இதை ரன் பண்ண போகிறாங்க, தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகும், தமிழ்நாடு உரிமை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு குரல் எப்படி இருக்கும், பல பிரச்சனைகளுக்கு எந்த சத்தமுமே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. 1967 அண்ணா ஆட்சி அமைக்கிறார். எஸ்.ஜே. சாதிக் பாட்ஷா அமைச்சர். எந்த அனுபவமும் கிடையாது. சின்ன வயசு அவர். சே மாதவன், திருப்பத்தூர்ல வெற்றி பெற்ற சே மாதவன் அமைச்சர். எந்த அனுபவமும் கிடையாது. கலைஞர் அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர். அவருக்கு எந்த அனுபவம் இருந்தது? அதெல்லாம் கிடையாது. ஆனா எவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதே அந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சியாக அமைப்பாக அவங்க போராட்ட காலத்துல இருந்தவங்க தானே. உடனே நேரடியா 25 வருடம் சர்வீஸ் பண்ணவங்க இவங்க. சரி, இவங்க பண்ணது மக்கள் நல தொண்டு, உதவிகள், அந்த மாதிரியான விஷயங்கள். பிரச்சனை சார்ந்து களத்தில் நின்றது, போராடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இவங்க 25 ஆண்டு காலம் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்றவர்கள், நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்தவர்கள். சரி, உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு வினோத்னு ஒரு தம்பி, சொந்த வீடு கிடையாது. இப்போ அவருடைய அண்ணன், நீ அமைச்சர் ஆயிட்டடா, அந்த வீடு இருந்து நீ வேலை பாருன்னு அவருக்கு வீடை கொடுத்துருக்காரு. அந்த தம்பி வேளாண்மை துறை அமைச்சர், கும்பகோணம். கோசி மணி அண்ணன் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். அனுபவம் அதிகம் உள்ள வீரபாண்டி ஆறுமுகம் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு இந்த வினோத் தம்பி டிஸ்கனெக்ஷன், சொந்த வீடு கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். அவன் நேற்றைக்கு விட்டிருக்கிற அறிக்கையை பார்த்தா எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது. நவதானியங்கள், சிறு தானியங்கள் இருக்குல்ல, பயறு, துவரை, அவரை, இந்த உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு இயக்கத்தை நான் தொடங்க போகிறேன்னு அறிவிச்சிருக்கானே. இதுக்கு என்ன அனுபவம்? இதுக்கு என்னங்க அனுபவம்? விமர்சனங்களை தாண்டி தாவேக்க ஜொலிக்கும், இன்னும் மிளிரும். நன்றி, மிக்க நன்றி தினமணி சார்.